ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அல்ஜீப்ராவில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதாவது இப்போ வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் வந்து அல்ஜீப்ரா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறையா ஃபார்முலாஸ் இருக்கும், நிறையா சம்ஸும் கூட இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy z விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் xy மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ். ஓகே, நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் இந்த சம்மில் யூஸ் பண்ண மாட்டீங்க. பட் இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் நம்ம அந்த சம்மை வந்து என்ன பண்ணுவோம்னா ஐடென்டிஃபை பண்ணி போடுவோம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xy இசட். சரி, இங்கே வந்து இசட் வரணும், நான் போடலை, ஒரு நிமிஷம். இந்த இடத்துல இசட் வரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த டேர்ம் வந்து எனக்கு 0 ஆகணும் அப்படின்னா ஒன்று கண்டிஷன் என்ன வரும்னு பாருங்கள். ஒன்று இந்த டேர்ம் 0வாக இருக்கணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டை 0ன்னு போடுங்களேன். இதே மல்டிபிள் பண்ணும்போது 0. ஸோ இந்த இதுக்கு 0 வரும் இல்லைங்களா? ஈக்குவல் டு 0 ஆகும். இல்லை இன்னொரு வே என்ன இருக்கலாம், இன்னொரு கண்டிஷன் என்ன இருக்கலாம்னா எக்ஸும் ஒய்யும் இசட்டும் மூணும் சேமாக இருக்கணும்னு போடணும். அப்போ எல்லாமே எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமே. இங்கே எக்ஸ்ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து எனக்கு என்ன ஆகும்னா கேன்சல் ஆயிரும். அப்போ இதுவும் 0வாக வரும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன் மூலமாக எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்ம சம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது ஃபார்மேட்டில் இருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வரணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். சரிங்களா? இப்போ வந்து இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 3x மைனஸ் 1 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 4x மைனஸ் 3 த ஹோல் க்யூப் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு 3x மைனஸ் 1 இன்ட்டு 4x மைனஸ் 3 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 அண்ட் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 1/3. தென் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போது நம்ம இந்த கொஸ்டின் தான் வந்து நம்ம அந்த பார்த்த ஃபார்மேட் படி இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 3x மைனஸ் 1 வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 4x மைனஸ் 3 அண்ட் இசட் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 எடுத்துட்டேன். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3 இன்ட்டு XY இசட் அப்படிங்கிற ஃபார்மேட் வந்துருச்சோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம பார்த்த ஃபார்முலா தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இதுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்படி வந்ததுன்னா நம்ம ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணணும். அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0, இன்னொரு கண்டிஷன் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வரும்னு நம்ம போட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் போடலாமா? நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0ன்னு போடலாம். ஸோ எக்ஸ் என்னது எனக்கு 3x மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக வந்து 3x மைனஸ் 1 போடணுங்க. அடுத்தது ஒய்க்கு பதிலாக என்ன போடணும்னா ப்ளஸ் 4x மைனஸ் 3 ப்ளஸ் இசட்டுக்கு பதிலாக 2x ப்ளஸ் 1. ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இது வந்து மைனஸ் 1. ஸோ 3x ப்ளஸ் 4x வந்து 7x ப்ளஸ் 2x வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 9x. ஓகேங்களா? ஸோ 9x. அடுத்தது மைனஸ் 1 மைனஸ் 3 வந்து -4 ப்ளஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் 1 வந்து -3 which is equal to 0. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், சாரி. ஓகே, இப்போ வந்து 9x ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு வந்து பார்த்திங்கன்னா 3/9. ஓகேங்களா? அப்போ வந்து 1/3ன்னு கிடச்சிருக்கு. பட் நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 3, நாட் ஈக்குவல் டு 1/3. பட் நம்மளுக்கு எக்ஸ் வந்து 1/3ன்னு கிடச்சிருச்சு. பட் 1/3 இருக்கக்கூடாது எக்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ நம்ம செகண்ட் கண்டிஷன் போடலாமா? எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு இசட். ஸோ இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ வந்து எனக்கு 3x மைனஸ் 1, ஒய்யோட வேல்யூ வந்து 4x மைனஸ் 3, இசட்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2x ப்ளஸ் 1. ஓகேங்களா? சரி,
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 3x - 1ம் 4x - 3யும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து 3x - 1யும் 4x - 3யும் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் இப்படி கொண்டு போங்க. 3x - 1 - 4x + 3 which is equal to 0வா? 3x - 4x வந்து -x + 3 - 1 வந்து +2 which is equal to 0. ஸோ x equal to -2. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். x equal to 2. அப்போ இந்த வந்து நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் வந்து x³ + y³ + z³ which is equal to 3xyz அப்படிங்கிற ஃபார்முலாட்டில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த 2 கண்டிஷன் போட்டு அந்த 2 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் வருங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். கண்டிப்பாக 2 கண்டிஷனுமே பார்த்துட்டு தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்லேயே வந்துருச்சுன்னா உங்களுக்கு நோ ப்ராப்ளம் விட்டுடலாம். வரலைன்னா செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த கொஸ்டின் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து x - 2, இங்கேயும் சேம் x - 2 இருக்குது. இங்கே x - 3 இருக்குது, இங்கே x - 3. பட் இங்கே x - 10 இருக்குது. பட் இங்கே என்ன பார்த்திங்கன்னா இங்கே 3x - 30 இருக்குது. சரி, இப்போ நம்ம எப்படி கொண்டு வரலாம்? இப்போ நான் வந்து x equal to x - 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? y வந்து x - 3, z வந்து x - 10, தட் இஸ் இங்கே இருக்கிறத எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன ஃபார்மேட் வரணும்? x³ + y³ + z³ equal to 3xyz வரணும் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து x³ x - 2 x³ + y³ + z³ equal to, இப்போ இந்த இடத்துல நான் வந்து 3ஐ வெளியே எடுத்துடுறேன். இப்போ இந்த இடத்துல 3ஐ வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும்? x - 10ன்னு வருமா? அப்போ 3ஐ வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இப்போ இது வந்து xyzன்னு ஆயிடும். ஓகேங்களா? அதாவது இந்த இதிலிருந்து நான் 3ஐ வெளியே எடுத்துகிட்டு x - 10ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 3 முன்னாடி கொண்டு போய்ட்டு 3x - 2 x - 3 × x - 10ன்னு வரும். அதை நான் 3xyzன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்படி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம 2 கண்டிஷன் செக் பண்ணோம். ஒன்று x + y + z = 0, செகண்ட் வந்து x = z. இப்போ நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் வந்து என்னது? x + 2, x - 2, ஒய்யோட வேல்யூ x - 3, இசட்டோட வேல்யூ x - 10 which is equal to 0. ஸோ இப்போ வந்து 3x வருமா ஆட் பண்ணிங்கன்னா? ஸோ அப்போ வந்து 3x - 15 which is equal to 0. ஸோ 3x = 15, x = 5. இப்போ x = 5 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஏன் நான் செகண்ட் கண்டிஷன் போகலை அப்படின்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 1/3 அதுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் போட்டு எனக்கு 1/3 வந்துடுது. அதனால் செகண்ட் கண்டிஷனுக்கு போனேன். பட் இந்த இடத்துல எனக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன்லேயே யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சம் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து x³ + y³ + z³ மாதிரி இருக்குது. பட் இந்த இடத்துல 2x + 3xx சேமாக இருக்குது. பட் இங்கே x - 8 கொடுத்துருக்காங்க, இங்கே 3x - 24 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா எனக்கு மொத்தம் 3x தானே வேணும். ஸோ 3 வெளியே எடுங்களேன். அப்போ வந்து x - 8 வந்துடும். ஸோ சேமாக வந்துருச்சா? அப்போ அதை எப்படி எழுதலாம்னா x = 2x + 3. ஓகேங்களா? y வந்து எனக்கு x - 8, z வந்து x + 30. ஓகேங்களா? இப்போ இது போட்டு பாருங்கள். x³ + y³ + z³ which is equal to 3 தான் நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ 3 இருக்கும். 3x y z. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்ணலாமா? x + y + z which is equal to 0. x வந்து எனக்கு 2x + 3, y வந்து x - 8, z வந்து பார்த்திங்கன்னா x + 13. இப்போ என்ன வரும்? 2x + x 3x + x 4x. ஓகே. 13 3 16, 16 - 8 + 8 which is equal to 0. ஸோ 4x = -8. ஸோ x = -2. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன்.
புரியாதவங்க வந்து worry பண்ணிக்காதீங்க. திரும்பி 2-3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.